ஹாய் நண்பர்களே, சர்வீஸ் நவ் ஐடிஎஸ்எம் கோர்ஸில் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற டாபிக் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, சர்வீஸ் நவுடைய ஐடிஎஸ்எம் கோர்ஸில் ஹார்ட்டே இந்த 3 டாப்பிக்கை பற்றி தான் உங்களுக்கு இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒர்க்காக இருந்தாலும் சரி, இது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் திரும்ப இதை 3ஐயும் நான் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வேணும். ஸோ அதை தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வீஸ் நவுல இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ரைஸ் பண்ணி இந்த ப்ராசஸை அல்லது அந்த ப்ராசஸ் ஏதாவது ஒரு சேஞ்சு அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு சர்வீஸை இது ஆல்ரெடி இருக்க சிஸ்டத்தை அதில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்குரிய ஒரு மெக்கானிசம் தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருது, அதாவது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டை அஃபிஷியலாக அல்லது ப்ராசஸாக ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் யூஸிங் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ சர்வீஸ் நவுல இந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா, ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான பார்ட். எப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கும், ஒரு ப்ராஜெக்டில் ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்க அந்த பிஸ்னஸை பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த சிஸ்டம் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதை ரொம்ப ஒரு யோசித்து எப்போ பண்ணலாம், எந்த டயத்தில் பண்ணலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யூசருக்கோ கஸ்டமருக்கோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த சேஞ்சை கேரி அவுட் பண்ணுறது தான் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை ஒரு ப்ராசஸாக பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு அதை இந்த கம்யூனிகேஷனை, அதாவது எந்த சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு டீமுக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஒரு கொலாபரேஷன் பண்ணி தான் நம்ம எந்த சேஞ்சாக இருந்தாலும் நம்ம ஐடியில் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த த்ரூ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ அந்த சேஞ்சுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்குன்னு சொன்னால், ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு எந்த சேஞ்சையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா அதை ஒரு ஸ்மூத்தாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே தான் ஒரு மினிமல் டிஸ்டர்ப்ஷன் இருக்கணும், பிஸ்னஸுடைய இம்பேக்ட் எதுவும் இல்லாமல், பிஸ்னஸ்க்கு ரிஸ்க் இல்லாமல் அதை பண்ணணும். அதுதான் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ். அதே மாதிரி எந்த மாதிரியான லைஃப் சைக்கிள் எல்லாருக்கும் இதை கம்யூனிகேட் பண்ணி இந்த ப்ராசஸையும் நம்ம இந்த ப்ராசஸ்லையும் ஏதாவது ஒரு கான்சிக்வன்சஸ் இல்லாமல் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறது தான் மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். செகண்டரி அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ண முடியும், ஒரு அந்த டெலிவரி, அதாவது அந்த டெலிவரி ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி என்ஹான்ஸ் விசிபிலிட்டி என்னென்னா, நம்ம இந்த சேஞ்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த என்டையர் டீமுக்கும் என்டையர் ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு விசிபிலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு சேஞ்சு 1 மந்த் கழிச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தே கேன் பிளான் ஒரு ப்ராஜெக்ட்லேயோ பிஸ்னஸ்லேயோ அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போர்ட் இருக்கும். இது ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண போகிறாங்கன்னா, ஸோ ஒரு டீமுக்கு நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா அதில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ஸோ நமக்கு ப்ராப்பர் சப்போர்ட் இருக்கும். தென் இம்ப்ரூவ் சர்வீஸ் குவாலிட்டி. ஸோ அதே மாதிரி சர்வீஸ் குவாலிட்டியும் இருக்கும். ஸோ நம்ம ப்ராசஸாக பண்ணும்போது டெஃபினட்டாக நமக்கு குவாலிட்டி இருக்கும். அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஓனர்ஷிப். இது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம எல்லா டீமுக்கும் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்க ஒவ்வொரு டீமும் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் அப்ளிகேஷன். ஸோ அது மாதிரி தான். ஸோ அதுதான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஓனர்ஷிப் இருக்கும். இதுதான் மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். சேஞ்சுடைய டைப்பு நமக்கு 3 சேஞ்ச் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், எமர்ஜென்சி, நார்மல். ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ ஆத்தரைஸ்டு சேஞ்சஸ். அது ஒரு பிளான்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த சேஞ்ச் நம்ம அப்ளிகேஷனில் இருக்கும் அப்படின்றது தட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் சேஞ்ச். அது ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொன்னால், ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்ட் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி 1ஆம் தேதி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் ரைஸ் பண்ணுறோம். எப்போனா 30th
நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி இந்த சேஞ்ச் போகும் அப்படி. ஸோ தட் இஸ் பிகம் எ ஸ்டாண்டர்ட் சேஞ்ச். ஸோ இது வந்து எப்படின்னா அஜைல் ப்ராசஸில் 1 by 1 நடக்கும். எப்படின்னா ஒவ்வொரு அஜைலுடைய ஸ்ப்ரிண்ட் டெலிவரியில் இந்த ஸ்டாண்டர்ட் சேஞ்சு கேரி அவுட் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டு அல்லது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ரொம்ப மேஜராக கிரிட்டிக்கலாக பிஸ்னஸ் இருக்குது, அல்லது ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அப்ளை பண்ணணும், அல்லது ஒரு பேட்ச் வந்து அப்ளை பண்ணாமல் ஏதோ ஒரு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம எமர்ஜென்சி சேஞ்சு ரைஸ் பண்ணுவோம். இது வந்து எமர்ஜென்சி. த நேம் இட் செல்ஃப் அது வந்து எமர்ஜென்சி அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். தேர்டு வந்து நார்மல் சேஞ்ச். நார்மல் சேஞ்சு எப்படின்னா எதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டு எமர்ஜென்சி இல்லையோ அது நார்மல் சேஞ்ச், அதுதான் அந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ நார்மல் சேஞ்ச் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இந்த நார்மல் சேஞ்சுக்கு என்னென்னா சில அப்ரூவல் ரெக்வயர்ட், 2 அப்ரூவல் தேவைப்படும். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்டாண்டர்டுக்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ப்ரீ அப்ரூவாக இருக்கும், லோ இம்பேக்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து சேஞ்சஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருப்போம், அதை டாக்குமெண்ட் பண்ணியிருப்போம். இது வந்து ஸ்டாண்டர்ட் சேஞ்சு. நார்மல் சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் இதுவும் வந்து எப்படின்னா ஒரு என்டையர் லைஃப் சைக்கிள் ஃபாலோ பண்ணும். பட் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு 2 லெவல் ஆஃப் அப்ரூவல் தேவைப்படும். என்னென்னா இதை வந்து நார்மல் சேஞ்சை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா ஸோ அப்ரூவல் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போவோம். தட் இஸ் a small difference between standard and normal. ஓகே, நமக்கு வந்து ஸ்டாண்டர்டோடைய அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, இன்சிடென்ட்டு ப்ராப்ளம்ஸ்க்குலாம் லைஃப் சைக்கிள் பார்த்தோமோ அதே மாதிரி தான் சேஞ்சுக்கும் நமக்கு லைஃப் சைக்கிள். என்னது இப்போ ஸ்டாண்டர்ட் சேஞ்சாக இருக்குன்னா ஸோ அதோடைய ஸ்டேட் என்னவாக இருக்கும், நியூ, ஷெட்யூல்டு, இம்ப்ளிமெண்ட், ரிவ்யூ, க்ளோஸ்டு. இது வந்து ஸ்டேட்டவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நியூ சேஞ்ச் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுவோம், ஷெட்யூல் பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இதே ஸ்டேஜில் அனதர் ஸ்டேஜ் நியூவாக இருக்கப்போ கேன்சல் பண்ணலாம், ஷெட்யூல்டையும் கேன்சல் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட்டும் அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இங்கே இந்த ஸ்லைடை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியுது. நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி சேஞ்சுடைய லைஃப் சைக்கிள் எப்படின்னா அதே மாதிரி தான். எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணால் ஒரு ஆத்தரைஸ் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஷெட்யூல் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட்டு, ரிவ்யூ, க்ளோஸ்டு. அதே மாதிரி எனி டைம் எந்தெந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறது. நியூவாக இருக்கப்பையும் கேன்சல் பண்ணலாம், ஆத்தரைஸ்லையும் கேன்சல் பண்ணலாம், ஷெட்யூல்டு அண்ட் இம்ப்ளிமெண்ட் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகே, இது வந்து எமர்ஜென்சி. ஸோ இப்போ எமர்ஜென்சி சேஞ்ச் இவ்வளோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ இருக்குது, இவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும்னா ஆமாம் பண்ணணும். பட் அது எல்லாமே டைம் பீரியட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்டில் இந்த சேஞ்சுக்கு ஷெட்யூல் பண்ணது 1 மந்த் இருக்கும், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இதெல்லாம். ஸோ 1 மந்த் பீரியடில் இதெல்லாம் நடக்கும். பட் எமர்ஜென்சியில் 1 டேலே நடக்கலாம். ஈவன் சம்டைம்ஸ் எமர்ஜென்சி சேஞ்சு நம்ம வந்து 7 ஹவர்ஸில் கூட கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணி அதை அப்ரூவல் பண்ணி. ஸோ தட் மீன்ஸ் என்டையர் டீமும் அப்போ இருப்பாங்க, நமக்கு கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து எமர்ஜென்சி சேஞ்சு வந்து எவ்வளவு குயிக்காக கேரி அவுட் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் வந்து நார்மல் சேஞ்சுக்கும் அதே ப்ராசஸ் தான். பட் இங்கே என்னென்னா ஒரு நியூவாக இருக்கப்போ அசஸ் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேஜ்லேயும் வந்து இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் அண்டு ஸ்டாண்டர்ட் சேஞ்ச். ஸோ அதே மற்ற ஸ்டேஜ் எல்லாம் அதே மாதிரி தான், ஷெட்யூல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இதுதான் வந்து நம்மளுடைய ஒரு சேஞ்ச் ரெக்வஸ்ட் எப்படி போகணும் அப்படிங்கிறது ஃப்ளோ. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து ரோல்ஸ், இதில் வந்து ரோல்ஸும் அதே மாதிரி இருக்குது. என்னென்னா எஸ்என் சேஞ்ச் ரெக்வஸ்ட், ரீட் ரோல், ரைட் ரோல், சேஞ்ச் மேனேஜர், அதே மாதிரி கேப் மேனேஜர். இது வந்து இம்பார்ட்டண்டான ரோல். கேப் சிஏபின்னு சொல்லுவாங்க, சேஞ்ச் அட்வைசரி போர்டு, அதான் கேப் அப்ரூவல். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் அல்லது ஜென்ரலாகவே ஒரு ஒரு அப்ளிகேஷனில் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த டேர்ம் புரியும், கேப் அப்ரூவல் அப்படிங்கிறது. கேப் அப்ரூவல்ங்கிறது இதுதான், சேஞ்ச் அட்வைசரி போர்டு. ஸோ அந்த அப்ரூவல் கிடைச்சா தான் வந்து நம்ம அந்த எந்த சேஞ்சாக இருந்தாலும் அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கேப் அப்ரூவல். அதே மாதிரி சேஞ்ச் டாஸ்க் அசைன்டு யூசர், அது ஒரு ரோல் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஓசி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இது வந்து செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்பாங்க, எஸ்ஓசி அப்படிங்கிறது. ஸோ அவங்களும் வந்து இந்த சேஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுனால, ஏன்னா நம்ம ஒரு சேஞ்ச் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டில் இருந்து ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு போகும்போது இந்த சேஞ்ச் வந்து எந்த இம்பேக்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது லைவ் யூசர். ஸோ அவங்களுக்கு எந்த இம்பேக்ட் இருக்கக்கூடாது, பிஸ்னஸ் இம்பேக்ட் இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதுதான் வந்து ரோல்ஸ் இன்வால்வ்டு இன் சேஞ்ச் ரெக்வஸ்ட்டு. அதே இப்போ இதுதான் வந்து ஓவராலாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஐடிஎஸ்எம் கோர்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, இன்சிடென்ட், ப்ராப்ளம், சேஞ்சு,
அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சேஞ்ச் டைப் ஸ்டாண்டர்ட் எமர்ஜென்சி அண்ட் நார்மல். ஸோ லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும் இன்சிடென்ட் ப்ராப்ளத்துக்கு, அதே மாதிரி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட், இதுக்கெல்லாம் வந்து லைஃப் சைக்கிள் எந்த மாதிரி அதுவும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி டாஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னது, ப்ராப்ளத்துக்கு நம்ம ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணலாம், சேஞ்சுக்கும் நம்ம டாஸ்க் கிரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் ரெக்வெஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கல் டெமோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இனிஷியலாகவே சர்வீஸ் நோ ஓவர்வியூவில் இது பார்த்துருப்போம். டேபிள் நேம்ஸ் என்னென்ன இருக்குது, sys_user குரூப்பு, sys_user_role. ஸோ இது வந்து ஒரு யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கான டேபிள். நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணால் அந்த யூசர் எந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிருக்கு, யூசர் டேபிளில். ஒரு குரூப் கிரியேட் பண்ணால் user_group டேபிளில் ஸ்டோர் ஆகும். ரோல் கிரியேட் பண்ணால் இந்த டேபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இது எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அதனால தான் நான் திரும்ப அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங். இந்த டேபிள்ஸ் நேம்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ரோல்ஸ் பார்த்துருக்கோம். அட்மின் ரோலு. ஸோ ஓவரால் கம்ப்ளீட்டாக நம்ம சர்வீஸ் நோ லாகின் பண்ணாவே பை டிஃபால்ட் நமக்கு என்ன ரோல் கிடைக்கும், அட்மின் ரோல். ஐடிஎல் ரோலுங்கிறது ஒரு மோர் ப்ரிவிலேஜஸ் ரோல். அதே மாதிரி ஐடிஎல் அட்மின் ரோலும் வந்து மோர் ப்ரிவிலேஜஸ் ரோல் தென் ஐடிஐஎல். எலிவேட்டட் ரோல்ஸ் security_admin. இந்த ரோல் என்னன்னு சொன்னால் security_admin. எலிவேட்டட் ரோல்ங்கிறது ஒரு ப்ராசஸ், அதோடைய நேம். ஸோ பட் அந்த ரோல் என்னென்னா security_admin. ஓகே, ஸோ இந்த ரோல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். டேபிள் நேம்ஸ் என்ன இருக்குன்னா இன்சிடென்ட்டுக்கு இன்சிடென்ட் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். சேஞ்ச்_ரெக்வெஸ்ட்டுங்கிறது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டுடைய டேபிள் நேம். ஓகே, ஸோ ஓவராலாக ஃபைனலாக ரிலீஸ். இது வந்து ஸ்டார்டிங்கில் என்னென்ன ரிலீஸில் நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம், என்னென்ன ரிலீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு இப்போ ஒரு ரிலீஸில் இருக்கோம் Xanadu. இந்த ரிலீஸ் இதுக்கு முன்னாடி உள்ள ரிலீஸ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வரப்போகிற ரிலீஸ் என்னங்கிறதும் நமக்கு ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஐடியா தான். ஸோ இந்த மைண்ட் மேப்பை ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் நம்மளுடைய வீடியோஸ்லேயும் அதே மாதிரி இந்த வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். ஸோ சர்வீஸ் நவ் ஐடிஎஸ்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கொரீஸ் அல்லது கமெண்ட் பண்ணுன்னா நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும், கோர்ஸ் டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுதுனாலும் ஜஸ்ட் எனக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அல்லது இஃப் ரெக்வயர்ட் ப்ளீஸ் கால் மீ. ஸோ நான் இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி.